அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு கூட்டணி அமைக்கவே விழி பிதுங்கிக் கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதிருப்தியில் திமுக கூட்டணி கட்சிகள் இருப்பதாக நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த ரெண்டு கருத்தை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். கூட்டணி கணக்கில் முந்தப்போவது யார்? இந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்யன் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன் அவர்கள் வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜென்ராம். கோவை சத்யன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்வது எதிர்க்கட்சிகளால் கூட்டணியை அமைக்க முடியல, அவங்க விழி பிதுங்கி இருக்கிறாங்கன்றது ஒன்றும். ரெண்டாவது, திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்க முடியுமா அப்படின்னு காத்திருக்கிறார்கள், அதில் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பேசுறது. இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? மாலை வணக்கம். எனக்கு எவ்வளோ நிமிடங்கள் இருக்கு பதில் சொல்றது? எவ்வளோ நிமிடங்கள் இருக்கு எனக்கு? பேசுங்க, நான் வார்த்தை பேசுங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வரவழியில் சரி, இப்போ தமிழ்நாட்டு நாட்டு நடப்பு என்னவாயிட்டு இருக்கு, நடக்கக்கூடிய நிகழ்வு நம்மை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்கின்றன, அது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கா, இல்லை அந்த ஆட்சி நிர்வாகத்தின் அவலங்களை சொல்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி நாமளே எழுதுவோம். பேப்பரில் படித்து ஒரு 2-3 நாட்கள் 4 நாட்கள் நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்துக்கு அதிமுக நாங்கள் திறந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. அது அடுத்ததுபடி பார்த்தாக்கா திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் நிதி பகிர்மானம் பற்றி நாடாளுமன்றத்தில் நீங்கள் பயங்கரமாக பேசுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வருது. ஆனால் தமிழகத்தின் கடன் இந்த ஆண்டு முடித்தோடனே 10 லட்சம் கோடியை தாண்ட போகுது. நேற்றுக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்குன்னு போகிற ஒரு மாணவன், தொடரும் காவல் நிலைய கொலைகள். அப்புறம் 8வது படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி, 13 வயசு மாணவி, ஈரோட்டில் டெங்கு காய்ச்சலில் உயிரிழக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் மின்சார ரயிலுக்கு காத்திருந்த பயணிகள் கஞ்சா போதையில் 2 பேர் தாக்குறாங்க. ஒரு வயதான பெண்மணி சிதம்பரத்தில் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறாங்க, அரசு பேருந்தில். அது உடஞ்சி கீழே விழுந்து கை முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. தலைப்பு கூட்டணி கணக்கில் முந்தப்போ அதுதான் வரேன். அதுக்கு காரணம் காரியம் இருக்கு, அதுக்கு அதை கேட்டுட்டு தான் வரேன். ஒரு யூடியூபர் நேராக போகிற ஆப்ரேஷன் தியேட்டருக்கே போய் லைப்ரரியிலாம் கொடுத்துட்டு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வீரமாக பேசுகிறார், நடவடிக்கை எப்படி எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு. அவர் உதயநிதியோட ஃப்ரெண்டுனோடனே அடுத்த வாரம் அப்படியே மாறிடுச்சு. அவர் பண்ணது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு. போன வருஷம் இதே டைமில் ஒரு இறந்த சிசு ஒரு அட்டைப்பொட்டியில் கொடுத்த சுகாதாரத்துறை இந்த வருஷம் கைப்பையில் கொடுக்குறாங்க, கட்டப்பையில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இறந்த இன்னொரு சிசு. 5000 ஆசிரியர்கள் கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை, காணும். அப்புறம் மாணவர்கள் நில அளவுக்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை பயன்படுத்தாதீங்க, அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு மாணவி ஒரு பாம்பு கடித்து மருத்துவமனையில் இப்படி இந்த ஆட்சியோட அவலங்களும் இந்த நிர்வாக சீர்கேடையும் நாளுக்கு நாள் நம்ம சொல்கிறதோட பத்திரிகைகள், சில பத்திரிகைகள் அங்கே போடும்போது பெட்டி செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. திமுக எப்பெல்லாம் அவங்களோட இயலாமை வெளியே வருதோ மடைமாற்றம் விஷயமாக ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவாங்க. இது அவர்களுடைய வாடிக்கை. ஸோ இதை மடைமாற்ற அப்படி பேசுகிறாங்க. 2 விஷயமா பார்க்கலாம், அதை சொல்லிடுறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி தினம் ஆட்சி அவலங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன நிர்வாக தோல்வி மட்டும் இல்லை, அந்த நிர்வாகத்தை முன்னெடுப்பவர்களின் தோல்வியும் பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஒரு பேச்சு பொருளாக மாறக்கூடாது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா முத்துவேல் கருணாநிதி கனிமொழி மதுரையில் டங்ஸ்டனுக்கு மைனிங்க்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாங்க. அடுத்த நாளைக்கு ஒரு சின்ன A4 பேஜ் செய்தி மாதிரி ஒன்று வருது, தமிழக அரசு இந்த மாதிரி எங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி எந்த அனுமதியும் பெறவில்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனா அதற்கு அடுத்த நாள் தொடர்ச்சியாக அதை சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய 40 கிராமங்கள் தீர்மானம் போடுறாங்க. நம்ம தலைப்புக்குள்ள இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பேசலாம். என்னுடைய கேள்வின்றது, உங்க கேள்வியான பதில் தான் இது. கட்டுவதுல உங்களுக்கு என்ன சவால் இருக்கா? உங்களால கூட்டணி கட்ட முடியலன்றதுதான் விமர்சனம். இவ்வளோ விஷயங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த திமுக ஆட்சி அவலங்கள் எல்லாம் எங்கேயும் பேச்சு பொருளாக மாறக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு அரசியல் களத்தில் பல ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்த ஒருவர், பல கட்டங்களை தன்னை நிரூபித்த ஒருவர் அதிமுக திணறுகிறதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா சரி, அதில் ஏதோ ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு பேசலாம். என்னுடைய தாத்தா பேர் கருணாநிதி, என்னுடைய அப்பா பேர் மு.க. ஸ்டாலின். இந்த 2 தகுதியை தவிர்த்து வேறு எந்த தகுதியுமே இல்லாமல்
துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு இல்ல நம்ம அது நான் என்ன நான் சொல்றேன்னா, அரசியல் சத்யன், களத்துல இருக்கேன் அப்படிங்கிற வெளி காட்டணும்ல இல்ல பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்த அறிக்கை தான் அது. இல்ல அவர் அறிக்கையை கொடுக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மெகா கூட்டணி கட்டுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து என்ன சொன்னீங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள்ல விரிசல் இருக்கு, புகைச்சல் இருக்கு, உடைஞ்சு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அதை உங்களால செய்ய முடியல அப்படின்னு ஒருத்தர் சுட்டி காட்டுறார். அந்த கருத்துக்கு என்ன பதில்னு கேட்கிறேன். அரசியல் என்னும் பள்ளி பாடத்தில் பால்வாடியில் இருக்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்கள் பலதரப்பட்டதாக இருக்கும். நான் தனிநபர் விமர்சனமாக போக விரும்பலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து களம் காணுவோன்னு இங்கே எடப்பாடியார் சொன்னார். 2026 தேர்தல் கூட்டணியை பற்றி கேட்கும்போது கூட எடப்பாடியார் என்ன சொன்னார், இன்னும் அதற்கான கால அவகாசம் இருக்கு, இப்போ அதை குறித்து பேசக்கூடிய கால அவகாசம் சந்தர்ப்பம் இது அல்ல அப்படிங்கிற தெளிவாக சொல்றாரு. கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்கள் தங்கள் அடையாளத்தை துளைத்து, திமுகவுக்கு காவடி தூக்குறதுனால அடையாளத்தை துளைக்கிறார்கள் 3 ஆண்டுகளை விமர்சனம் வைக்கிறோம். அது உண்மை புரிந்ததுனால தான் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய கருத்தை வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறார்கள். ஆட்சியில் அதிகாரம் வேணும் கேட்கிறாங்க. காங்கிரஸ் கேட்கிறாங்க. இல்ல அப்ப அவங்க உங்கள்கிட்ட வர வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுக்கு வந்துருவாங்களா? வர மாட்டார்கள் அப்படிங்கிற யாராச்சும் ஒருத்தனால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இப்ப கூட்டணி கட்சியில் இப்ப யாருமே வந்து அதிமுக நோக்கி வர மாட்டார்கள் இருக்க உத்தரவாதம் யாராலையும் கொடுக்க முடியுமா? இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த நிமிடம் வரை கூட்டணி கட்சி அத்தனை தலைவர்களும், 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்ல, அத்தனை தலைவர்களுமே நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம், நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்களே ஒழிய இந்த கூட்டணியிலேயே தான் இருக்க போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு எந்த தலைவரும் இது வரைக்கும் அறிக்கை கொடுக்கல. ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். மரியாதைக்குரிய திருமா அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட இந்தி கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம்ங்கிறார். எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவரு கூட்டணி கட்டமைப்பு இந்தி கூட்டணின்னு சொல்லி இருக்க மாட்டாரு. இந்தியா கூட்டணி போடுங்க, இந்தி கூட்டணி தான் சொன்னாரு. இந்தி கூட்டணின்னு அவரும் சொல்றாரு. இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணியில் தொடர்கிறோம். தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி என்றால் அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக இல்ல அதிமுக தான். அது அவங்க தான் கட்டமைப்பாங்க. அவர்களை சார்ந்த மற்ற கட்சிகள் எல்லாமே. திமுக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் பேட்டியில திரு சத்யன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுடைய இலக்குகளுக்காக இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததில் நானும் ஒருவரா, எங்க கட்சியும் ஒன்றாக இருக்கிறப்ப நாங்க எதற்காக இந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும்னு சொன்னார். நீங்க வேறொரு பொருள்ல சொல்லுங்க. நான் முதல் கட்ட கருத்து திமுக கூட்டணி தலைமையா இல்லையா? மனுஷபுத்திரன் காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமை? 2 விஷயம். எதிர்கட்சிகளால் கூட்டணியை கட்ட முடியலன்றது ஒரு பார்வை. ஆனா அவங்க சொல்றது வந்து திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில இருக்கிறாங்க, அப்ப அவர்கள்னாலே எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. எனக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? ஏன்னா அதிமுக ஆட்சியினுடைய கேவலமான கொடூரமான சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட்டு தானே நான் இந்த டாபிக் வர முடியும். நீங்க வாங்க, இவருக்கு கொடுத்த நேரத்தை என்ஷூர் பண்றேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு கையால் ஆகாத முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்தது. தனிநபர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உதயநிதி மேல பண்ணாங்க என்ன? இவ்வளவு நேரம் உதயநிதி மேல பண்ணது என்ன? ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. பால்வாடின்னு சொல்லல, பால்வாடி ஸ்கூலில் இருப்பவர்கள் விமர்சனம் சொல்றேன். அது உங்களுக்கே உதயநிதி தெரிஞ்சா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை தனிமனித தாக்குதல் என்ன பேசினார் உதயநிதி? அது வந்து நானு பேரு என்ன அப்ப என்ன தனிமனித தாக்குதல் ரூல் பண்ணார் அவர் முதல்ல. இன்னொரு சொல்றேன் அமைதியா இருங்க. பட்டத்தில் வருஷம் கூட சொல்லல. என்ன தனிமனித தாக்குதல் வச்சு இவ்வளவு நேரம் ஒரு சொன்ன பொய்யையும் புனை சொல்லிட்டு சகிச்சிட்டு இருந்தேன். பேசுங்க. இன்னொரு விஷயம், அதே மாதிரி பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் கொடுமைகள் அதை இவங்க எப்படி பாதுகாத்தாங்க? இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகள், நெடுஞ்சாலைத்துறை ஊழல் இருந்து ஆரம்பிச்சு கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள், எத்தனை விஷயத்தை நான் பட்டினி போடணும். ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மரணங்களை இவங்க மூடி மறைச்சாங்க. கொரோனாவில் மருந்து வாங்கினது முதற்கொண்டு ஊழல். இப்படி எல்லாத்தையுமே தமிழ்நாட்டை ஒரு சுடுகாடாக 10 வருடம் ஆக்கியவர்கள் இவர்கள். அதற்காக மக்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் தான் 10 தோல்வி பழனிசாமிங்கிற பட்டா. இவங்க பண்ண 10 வருட கொடுமைகளுக்கு 10 தோல்விகளை இது வரைக்கும் பரிசீலிச்சிருக்காங்க மக்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து கூட்டணியை பற்றின டாபிக். ஏன்னா அவங்களுக்கு இப்போ திமுக கூட்டணியில் பிரிவு பிளவு இப்படின்னு பேசுகிறாங்க. பிரிஞ்சு போகிறதுக்காவது பிளவு வர்றதுக்காவது கூட்டணிக்கு யாராவது இருக்கணும்ல அதிமுகவுக்கு? அதுவே கிடையாது. எங்களுக்காவது நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது, பதிலுக்கு சொல்கிறதுக்கு உங்க கூட யாருமே இல்லையே. நாளை வருவாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து உங்களை நம்பி ஏன் யாருமே வரல, உங்கள் கூட யாரும் சேர்ந்து வரல. இதே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எங்கள் அதிமுக கூட்டணியில் வந்து விரிசல் ஏற்பட்டு விட்டது, அதிமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து விரிசல் ஏற்பட்டு விட்டது, அதிமுகவுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, இப்படியெல்லாம் இடைவிடாமல் சொன்னார். யாருமே திரும்பி கூட பார்க்கல.
அது மட்டும் இல்லை, இவங்க கூட இந்த பாமக கூட இவங்க கூட வரல. இந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை வந்து இவங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று திமுகவில் என்ன நடக்குது, எங்கள் ஆட்சி பற்றியெல்லாம் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, 5 தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 5 திட்டங்கள். காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று அந்த புதுமை பெண் திட்டம், மகளிருக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம். அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் எல்லா அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்னைக்கு மகளிருக்கு. இவ்வளவு சாதனை சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்களோ செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, கூட்டணி தயவு இல்லாமல் திமுக அதிமுகவால் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்க எப்படி? நாங்க கூட்டணி சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிங்க. நாங்க கொள்கை சார்ந்து, அது அதிகாரத்திற்காக மட்டும் இல்லை, எங்களுக்கு சமூக நீதி, மாநில சுயாட்சி சார்ந்து சில கொள்கைகள் இருக்கு. நாங்க என்னைக்குமே இவங்கள மாதிரி கூட்டணி இல்லைன்னா நாங்க தனித்து இருப்போம்னு சொல்றது, கூட்டணி அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்றது, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. அதாவது கூட்டணியே இல்லைன்னா நாங்கள் தனிச்சு நிற்போம்பாங்க. இது இவங்க சாய்ஸ் கிடையாது, கூட்டணி இல்லாமல் இருக்குது. அது இவங்கள்ட்ட யார் வர்றாங்களோ இல்லையா அவங்க சாய்ஸ் தான். எப்போ அது இப்போ ஜெயலலிதா அவர்கள் கூட்டணியே இல்லாமல் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்களா? எந்தெந்த தேர்தலில் நான் லிஸ்ட் பண்ணிட்டுமா அவங்க எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு? எப்போ இவங்க கூட்டணி இல்லாமல் இருந்தாங்கன்னா இவங்க கூட யாருமே வராதப்போ கூட்டணி இல்லாமல் இருப்பாங்க. அது இவங்க சாய்ஸா? அது சொல்லுங்க பார்க்கலாம். அடிப்படையில் என்ன விஷயம்னா, இன்னைக்கு அவங்க அமைச்சர்களே பேசுகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஒரு ரணகளத்தில் இருக்காரு, எல்லா கூட்டணிக்கு வரணும்னா 100 கோடி 200 கோடி கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யார் பேசுகிறா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு. இது மறுநாள் என்ன சொல்றாருன்னா, அப்படி கொடுத்து திமுக தக்க வச்சுக்கிச்சு, நீங்க கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து அதை சொன்னேன். அதிமுக கூட்டணிக்கு வர்றதை பற்றி அவர் பேசுறாங்க, உங்க டிவியில தான் நான் பார்த்தேன். அந்த மறுநாள் விளக்கம் கொடுக்கிறார். அவர் விளக்கம் இல்லை, உங்கள்ட்ட இருக்க பைட்டை நீங்களே இப்போ போடுங்க, நான் பார்க்குறேன். நான் புதிய தலைமுறையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அந்த செய்தியே தெரியாது. இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கேபி முனுசாமி என்ன சொல்றாரு, இது அதிமுகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிறாரு. அப்போ அச்சத்தின் பிடியில் இதுதான் அதிமுகவினுடைய கடைசி தேர்தல் என்பது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனை இருக்கு? கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். கருத்து முரண்பாடுகள் எந்த கூட்டணியில் எந்த காலத்திலும் இல்லாமல் இருந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு நப்பாசையோட இவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துட மாட்டாங்களா? பிரிஞ்சு வந்துட எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இவங்க பேசுறதை பற்றி எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்கிட்ட இன்டாக்டா இன்னைக்கு எங்கிட்ட கூட்டணி இருக்கு. எல்லாத்தையும் விட மக்களோட ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் வச்சிருக்கோம். மக்களுக்காக நாங்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும். அப்புறம் உதயநிதியை பற்றி பேசுகிறாங்க. முதல்ல அவருக்கு நாளைக்கு அவருடைய பிறந்த நாள், அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு அவரை பற்றி பேசுகிறப்போ உதயநிதி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, இது அவர் அமைச்சரானதுலேருந்து அவருடைய ஆட்சி திறன்ல என்ன குறைபாடு கண்டீங்க? நாங்க தலைப்புக்குள்ளன்றதுனால திரு மணிஷபுத்திரன் இப்போ கோவை சத்யன் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதை திசை திருப்புவதற்காக கூட்டணி இல்லாம இருக்கிறாங்க, கூட்டணியை கட்ட முடியாதுன்னு இது ஒரு திசை திருப்புதல் பேச்சு அப்படின்னு. திசை திருப்புதல் உண்மை சார். அப்ப கூட்டணி எங்கள்கிட்ட இருக்குன்னு உங்களை சொல்ல சொல்லுங்க. உதயநிதி திசை திருப்புறாருங்க, ரைட்டுங்க, அல்லது எங்களுடைய முதலமைச்சர் திசை திருப்புறாருன்னே வச்சுக்கோங்க. சரி நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்றது தப்பு, எங்ககிட்ட இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் பேசல. ஒன்று சொன்னார் சத்யன் அதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னன்னா இண்டி கூட்டணின்னாரு. உங்களுக்கு ஒரு ஊடகவியலாளராக நன்றாக தெரியும், இண்டி கூட்டணி என்பதை எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது பாஜகவினரையும் பாஜக சார்பாக வரக்கூடிய வலதுசாரிகளையும் தவிர உங்க ஊடக அனுபவத்தில் இப்போ பாமக இவங்க கூட பாஜக கூட கூட்டணியில் இருக்கு. அதான் அவங்க விவாதங்களில் பேசல இண்டி கூட்டணின்னு சொல்றாரு, இந்தியா கூட்டணின்னு தான் சொல்றாங்க. சத்யன் ஆனால் அப்ப என்னன்னா அவர் ஆள் மனசுல இருக்க என்னங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு RSS மனப்பான்மை. சத்யன் அதிமுக காரர் கூட அவர் பேசல, இந்தியா கூட்டணிங்கிறது சொன்னதா சொல்றேன். இல்ல சொன்னதா அவர் நீங்க திரும்ப அந்த பைட்ட போடுங்க. எப்ப இண்டி கூட்டணி திரும்ப பேசுனா சொல்லுங்க. அவர் ஏன் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்றாரு? திருமாவளவன் இண்டி கூட்டணின்னு சொன்னாருன்னு அவர் ப்ரூவ் பண்ண. கூட்டணி இல்ல இந்த சூழல் வரைக்கும் உங்களால் கட்டமைக்க முடியலன்றதான் அவர் பாயிண்ட். அதனால பதில் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உள்ளர்த்தம் கற்பிப்பது, கற்பனையில பேசுறது, பிதற்றுவது, திருமாவளவன் இந்தி கூட்டணி சொன்னாருன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்க. நீங்க சொன்ன உடனே சொன்ன இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்க. நீங்க எடுத்து போடுங்க. அப்ப எந்த அடிப்படையில சொல்றாரு? பிஜேபி காரர்கள் எப்படி பேசுவாங்க அதே சொல்ல பேசுறாரு. அப்ப ஒத்துக்கங்க, பிஜேபி கூட்டணி ஒத்துக்கங்க. இல்ல நாங்களும் பிஜேபி ஒத்துக்கங்க. அதான் நாங்க சொல்றோம். சார் ஒரு பிரச்சனை இல்ல. இல்ல கத்தாம பதட்டப்படாம கேளுங்க. ஒரு பதட்டம் இல்ல.
உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன நினைச்சீங்க? மைண்ட் வாய்ஸ் நினைச்சீங்க சத்தமா பேசுறீங்க. சத்தியம். அவ்வளவுதான் விஷயம். கடந்து போலாம்ன்ற நம்ம தலைப்புக்குள்ள பேசலாம். பாஜக மைண்ட் செட் சத்தியம். அத அவர் பேசுறாரு. அதாவது அவரோட துணை முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மென்ட் கூட டிஃபெண்ட் பண்ண முடியல. பேச வந்து என்னோட பேச்சுக்கு உள்ள அர்த்தம் கற்பிச்சு. இல்ல என்ன டிஃபெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்க நான் சொல்றேன். பதட்டப்படாம இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும். கமெண்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன டிஃபெண்ட் பண்ணலாம்? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆட்சி கட்டல தான் இருக்கீங்க. அமைதியா இருக்கீங்களா? இல்ல நம்ம தனிப்பட்டு வேண்டாம். இல்ல சத்யன் அவர் சொன்னது கட்சியோட தலைவர் சொன்னது இந்தி கூட்டணி சொன்னாரு. இல்ல சத்யன் அவர் என்ன சொல்றாரு? வேலை இருக்கு. நான் கூட்டணி விவகாரத்துல அவர் பேசுறது எதிர்க்கட்சியால் அதிமுகவால என்ன கூட்டணி கட்டம் முடிஞ்சதுன்னு கேக்குறாருல. இது வரைக்கும் யார் இருக்காங்கன்னு கேக்குறாருல. அதான் எடப்பாடியார் சொன்னதே தெளிவா சொல்றேன். இது பேசக்கூடிய கால சூழல் இது கிடையாது. இன்னும் அது கால அவகாசம் இருக்கு. இப்போதைக்கு திமுகனால கூட்டணி கட்சிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்ங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியாது. 234 தொகுதி கள ஆய்வு வந்து பண்ணாரு மு.க. ஸ்டாலின். நாம் வந்து தேர்தலுக்கு தயாராகணும்னு சொன்னார்கள். எங்கேயுமே வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செயல்படுங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதுதான் அங்கே இருக்கிற நிலவரம். கூட்டணி கட்சிகள் உறுதியா இல்லையாங்கிற நிலவரம் தான் அங்கே இருக்கு. முத்துவேல், கருணாநிதி, கனிமொழி, மு.க. ஸ்டாலினோட மகன் உதயநிதி தூத்துக்குடிக்கு ஆய்வு போகும்போது அந்த 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 இடத்தோட எம்பி அவங்க இல்லை அங்கே. இதை உங்களால மறுக்க முடியுமா? இல்ல இத வச்சு என்ன சொல்ல வரீங்க? இதைத்தான் நானும் சொல்றேன். அப்ப உள்கட்சி பிரச்சனை சொல்றேன். அதாவது ஒரே கையெழுத்து சார் இருங்க. இந்த மாதிரி இடைமறிச்சா அப்புறம் விவாதம் வேற மாதிரி. உள்கட்சி பிரச்சனை இல்ல. சட்டம் இல்லாம வெளிய வந்து இந்த மாதிரி இடைமறிச்சா அடிதடி ஊருக்கு சண்டை. நாங்க அப்படியே ஆய்வு பண்ணி அதாவது ஒரு ஊர்ல கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஆய்வு பண்ணாங்க. கனிமொழி அவர்கள் கூட்டணி என்ன சம்பந்தம்? நீ சிறப்பா கட்சிக்கு வேலை செய்யறியா, நான் சிறப்பா கட்சியை வேலை செய்யறேன். ஜனநாயக இடத்துல அப்படிதான் இருக்கும். அப்பா மகன் கொள்ளு பேரன்னு சாமர வீசி பரம்பரை கொத்தடிமையா இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. ஊர்லயே கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிய வர்றாங்க. இடைமறிக்காம இருந்தா நாகரிகமா நீ சிறப்பா செஞ்சியா நான் சிறப்பா செஞ்சியா சண்டை வரதா செய்யும். உங்கள மாதிரி பரம்பரை கொத்தடிமைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. உங்கள மாதிரி பரம்பரை கொத்தடிமைகளுக்கு சாமர வீச கொண்டு தான் முடியும். ரெண்டு பேருமே காத்துங்க. அப்பா மகன் பேரனுல சாமர மட்டும் வீச முடியும். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தனிப்பட்ட விமர்சனங்களை எல்லா விவாதத்திலயும் வந்து இல்ல நான் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அனுமதிங்க. சத்யன் நான் ஒரே ஒரு விஷயம் நேர்பட பேசு. இல்ல உதயநிதி புராணம் இன்மொழி ரெண்டு பேருமே எனக்கு கொஞ்சம் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். நான் ஒரே ஒரு விஷயம் ரெண்டு பேரோட உங்களுக்கு வேணா உதயநிதி பெரியார் ரெண்டு பேரோட மைக்கையே ஆஃப் பண்ண வேண்டியது. ரெண்டு பேரோட மைக்கை ஆஃப் பண்ண இல்ல ரெண்டு பேரோட மைக்கை ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல ரெண்டு பேரோட மைக்கையும் ஆஃப் பண்ணி அது ரொம்ப கடினமான முடிவா இருக்கு. என்ன எடுக்க வைக்காதீங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தரேன். இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சார் இல்ல இல்ல ரெண்டு பேர் மைக் ஆஃப் பண்ணிருங்க ப்ளீஸ். பெரிய தலைவர் எங்களுக்கு இல்ல ரெண்டு பேர் மைக் ஆஃப் பண்ணிருங்க சார். ரெண்டு பேர் மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல இது ரொம்ப கடினமான முடிவை நான் எடுத்திருக்கேன் சார். ஒரே ஒரு விஷயம் சார் ப்ளீஸ் இல்ல நான் ரெண்டு பேருக்கு சொல்றேன். இல்ல சார் சத்யன் இல்ல நான் இல்ல சத்யன் இல்ல ரெண்டு பேருக்கும் இல்ல நான் பிரேக் விட போறேன் சார். நான் பிரேக் சத்யன் ஒரே ஒரு விஷயம். இல்ல ப்ளீஸ் அமைதியா இல்ல அமைதியா இருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல சார் ப்ளீஸ் சார் இல்ல சார் ப்ளீஸ் சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். திரு சத்யன், திரு மணிஷபுத்திரன் ரெண்டு பேருக்குமே ஒரு கோரிக்கை நேயர்கள் சார்பா ஒத்துழைப்பு கொடுங்க. தனி மனித விமர்சனங்களை தவிர்த்தரலாம். இந்த தலைப்புக்குள்ளேயே ஆழமா பேச முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ரெண்டு பேருக்குமே என்னுடைய கோரிக்கை இதுதான். இருவருக்குமே பாரபட்சம் இல்லாமல் ரெண்டு பேர்ட்டையும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். ராம்கி, கூட்டணி கணக்கு திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கணக்கு என்னவா இருக்கு அப்படின்றதும், திமுக சார்பில் சொல்றது அப்படின்றது வந்து இன்னும் அதிமுகவால கூட்டணி அமைக்க முடியலன்றதும், எங்க கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கு, உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த இரு தரப்புலையும் சொல்றது ரெண்டுமே நிஜம்தான். இவங்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. அங்கே வந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையில பார்க்கும்போது கூட்டணி பற்றி இரு பெரும் கட்சிகளுமே பெரிய அளவு கவனம் செலுத்தலை தான் நான் பார்க்குறேன். ஆமா, அதனால இது ஒரு ஹெட்ஸ்அப்பா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ்அப்பாமே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இதை வச்சு நம்ம பேரம் பேசி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாழா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இரு தரப்புலையும் செகண்டரி ஃபோர்ஸா இருக்கிற ஒரு கூட்டணி நம்ம ஒரு ஹெட்ஸ்அப்பே கொடுத்துடலாம். ஏன்னா நீங்க பாருங்க, கடந்த 2-3 வாரங்களாக
இரு கட்சிகளுமே தங்களுடைய கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துவது தான் முதல்ல ஒரு பிரதான ஒரு பிரைமரியாக பண்ணுறாங்க. அதிமுக கள ஆய்வு போகிறாங்க. கள ஆய்வில் நிறைய சிக்கல் இருக்குது, தள்ளுமுள்ளு அதெல்லாம் சொல்ல செயல்கள் கூட பெரிய அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் திமுகவும் தன்னுடைய கட்டமைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வர நினைக்குது. அதுல ஒரு சிறு வித்தியாசம். திமுக கட்டமைப்பை எல்லா கட்சிகளும் பலப்படுத்த நினைப்பாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியோடு தானே அவங்க இருக்கிறாங்க. அதுல முரண் இல்லாம ஒரு ஆடட் அட்வான்டேஜ் முரண் இருக்கு. நிறைய சொல்லி கொடுக்கலாம். கடந்த காலம் நிறைய பேசியிருக்கோம். அது வந்து சிபிஎம் வந்து அவங்க ஒரு தீர்மானமே போட்டாங்க. சாம்சங்ல நடந்து ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. நிறைய சொல்லலாம்பா. ஆதவ அர்ஜுனா அதே மோட்ல தான் இருக்காரு. அது ஒரு அவருடைய மாற்றம், அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இல்ல. திருமாவும் அதே தான் இருக்காரு. ஆனா ஆதவ அர்ஜுனா ஒரு வெடிகுண்டு மாதிரி அப்பப்ப அவருடைய பேச்சு கவனிக்கப்படுகிறது. திருமாவளவன் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை அடுத்து ஆதவ அர்ஜுனா என்ன பேசுகிறாங்கிறது கவனிக்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவது இன்னொரு கட்சியை பற்றி சொல்ல அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் வந்து சட்டம் ஒழுங்கு இதே நிலை நீடித்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுமோங்கிற அச்சயம் மக்கள் மத்தியில் ஏற்படுமோ அப்படிங்கலாம் ஒரு வார்த்தையை போட்டுட்டு அந்த வார்த்தையை நீக்கிடுறாங்க. இதெல்லாமே இருக்கு. இதனால கூட்டணியை வந்து உடஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்ல வரல. நெருடல்கள் இருக்கிறது. அது போக போக தான் வந்து மாற்றம் தெரியும். நமக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. 15 மாதங்கள் இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்ல கூட்டணிகளில் இன்றைக்கே ஒரு பெரிய மாற்றம் வந்தாட அது நிரந்தர மாற்றமா இருக்காது. அது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுதான். அது இருதான் பார்த்தாலும் சரி. அதிமுக ரெண்டு தரப்புலயும் அப்படிதான் பாக்குறது. அதனால இன்று வந்து கூட்டணி நீங்க சொல்றது வந்து கடைசி நேர மாறுதல்கள் நடக்கலாம் கூட்டணியில. ஆமா. சோ அதனால இரு தரப்புமே இந்த திமுக அதிமுக ரெண்டுமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க முதல்ல நம்ம கட்சியோட கட்டமைப்பை சரிப்படுத்துவோம், கள ஆய்வுக்கு போவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து அவங்க போறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கூட்டணி கணக்குகள் பற்றி பேச வேண்டிய நேரம் இது அல்ல. இப்ப மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது வந்து 2019 இருந்தே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக சொன்னாங்க திமுகவிலிருந்து நிறைய பேர் வந்து எங்க கட்சிக்கு வர போறாங்கன்றது. திரு ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து வைத்த விமர்சனம் அப்படின்றது நாங்க பெரிய கூட்டணியை கட்டுவோம், திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு 2019 இருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுதானே சுட்டி காட்டினார். எந்த மாற்றமும் வரல, அதிருப்தி இருக்கே தவிர உறுதியா தான் இருக்கும், கூட்டணி உறுதியா தானே இருக்கும் அப்படின்றார். அதுல என்ன மாறுதல் வந்துடும் கடைசி நேரத்தில்? கூட்டணி வந்து உறுதியா தான் இருக்கு. ஆனா அது கடைசி வரையும் உறுதியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அது உண்மைதான். அதிமுக சார்பாக ஒரு கூட்டணிக்கான எவ்வளவோ பிரயத்தனங்கள் செய்தாலும் அவங்களால நிறைவேற முடியல. நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒரு வாக்கு சதவீதம் நம்ம வில் கோ வித் ஃபிகர்ஸ். இப்போ நீங்கள் 2019 திமுக கூட்டணி வாங்கினது 53%, அது 47% மாறுனுச்சு. அதிமுக வந்து 31% வந்து 23% மாறுனுச்சு. அப்போ என்ன காரணம்? அப்போ வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ கூட்டணி இல்லை. ஸோ பாஜக கூட்டணி இல்லாதனால் அவர்களுக்கு வந்து ஒரு 28% இழப்பு. அந்த வாக்குகள் வந்து எப்படின்னா பாஜக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ரொம்ப பிரயத்தனப்பட்டுச்சு. நாங்கள் தான் செகண்டரி ஃபோர்ஸ், ரெண்டாவது இடத்தில் நாங்கள் தான் இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி தெரிஞ்சது யார் ரெண்டாவது இடத்துல இருக்கோம்னு அதிமுக தான் இருக்குது. ஸோ இந்த கணக்கு, அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கணக்கு ஒன்று போட்டு பாருங்களேன். இந்த 8% வாக்குகளை ஒருவேளை பாஜக அதிமுகவும் சேர்ந்தே இந்த தேர்தலில் சேர்ந்துருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்களாவது வென்றிருக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த 5 இடங்கள் முக்கியமா இல்லை என்னுடைய தனித்தன்மை முக்கியமாங்கிற ஒரு கேள்வி எழுதல. இல்லை என்னுடைய தனித்தன்மை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எடப்பாடி அவர்கள் கூட்டணி விட்டு வெளில போறாங்க, தனித்து சேர்ந்து சந்திக்கிறாங்க. ஈவன் தோ வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தாலும் அதிமுகவுடைய இருப்பு, அவருடைய தனித்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்களை யாரும் அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க சொல்றதுல இருபெரும் திராவிட கட்சிகள்னா திமுக அதிமுக அதுல மாற்றே இல்லை. ஆமா. ஆனா எப்படி கூட்டணி அமைக்க போறாங்க, என்ன கூட்டணி வியூகம்ன்றது வந்து நீங்க சொல்றது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்ட. ஆமா, நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்த சூழலையும் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கோம்ல. இருபெரும் போட்டி அரசு, இருபெரும் துருவ அரசு போட்டி அரசியலுங்கிறது வந்து நிற்குது பார்த்தீங்களா? இதுவே மிகப்பெரிய முன்னேற்றம். இதுவே ரெண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அவங்களுடைய கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கூர்மைப்படுத்திருக்குது. இது 2026 அந்த தேர்தல் நோக்கிக்கான பயணத்துக்கான முதல் படி. இதற்கப்புறம் தான் படிப்படியாக முதல்ல அடுத்தடுத்து கூட்டணி கணக்குகள்லாம் அப்புறம் தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து கட்சி கட்டமைப்பு ரொம்ப வீக்காக இருக்கு. நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புங்கிற விஷயத்தை வந்து 2 கட்சிகளும் முன்வைக்கின்றன. அதை நோக்கி தான் பண்றாங்க. அவங்களால சக்சீடா பண்ண முடியல. இங்க திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், ஏன்னா ஒரு சில பகுதிகளில் அதிகமா அவங்க மாவட்ட செயலாளருக்கு கண்ட்ரோல் நிறைய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த ஈவனை அவங்களால கொண்டு வர முடியல. அதிமுக இல்ல. இப்ப நீங்க கட்சியை பலப்படுத்துதல் அப்படின்றது ஒன்னா இருக்கு. இப்ப நம்ம தலைப்பு சார்ந்து பேசுறப்ப நீங்க திமுக கூட்டணியில அதிருப்தி இருக்கு அப்படின்னா இப்ப 2 வியூகம் அதிமுக திமுகன்னு பாக்குறப்ப திமுக தனது கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 1, அதிமுக அங்கிருந்து கட்சிகளை ஈர்க்கணும். இதுல எது பெரிய சவாலா இருக்குன்றீங்க? யாருக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2வது தான் பெரிய சவால். ஏன்னா ஒரு கூட்டணி, அதாவது இது ஒரு கொள்கை கூட்டணி. திமுக ஒரு கொள்கை கூட்டணி.
இப்போதான் பேசிட்டே இருக்கும்போது சொன்னா இந்திய கூட்டணி, இந்தியாங்கிறது ஒரு இந்தியா கூட்டணிங்கிற பேர் வச்சதுன்னா இந்தியா கூட்டணி நம்ம அழைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பேரை வச்சாங்க. அதை தவிர்த்து விட்டு நம்ம இந்தியன்னு சொல்றதுல ஒன்றும் பொறுத்த இருக்காது. அவங்க ஆசைப்பட்டு தான் அவங்க அந்த பேரெல்லாம் வச்சாங்க. ஸோ அது போல நீங்க அந்த கூட்டணி ஒரு கூட்டணி ஏற்கனவே ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கும்போது அதுல இருந்து ஒரு கட்சியை நகர்த்தி வேற மாற்றம் செய்யறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நோக்கி அதிமுக போகுது நான் நினைக்கல. அவங்க வரும்போது வரட்டும், நாம முதல்ல நம்ம கட்சி ஒரு விஷயம் திமுகவை எதிர்ப்பதற்கான அனைத்து தகுதியில் அதிமுகவை இருக்கின்ற ஒரு சூழல் வந்தால்தான் மற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டணி சேருவது யோசிப்பாங்க. அது எந்த கூட்டணியா அதை நோக்கி அதிமுக அது வரைக்கும் அதிமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் போட்டி அரசியல தான் கவனம் செலுத்துன்னு நினைக்கிறேன். ஜென்ரம் சார், இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு பொதுவாக அரசியல் அதை தொடர்ந்து சொல்லுவாங்க, எந்த கட்சி மாறலாம் அப்படின்ற ஒன்று அப்படின்னு. இன்னைக்கு அதிமுக தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்படலாம், அங்க அதிருப்தி அதுவே இவங்களுக்கு அட்வான்டேஜா மாறலாம் அப்படின்ற கணக்குகள்லாம் அதிமுக போடாதா? நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். திரு உதயநிதி என்னை விட வயதில் குறைந்தவராக இருக்கலாம். அவருடைய கட்சியில நான் உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம். அவர் கட்சிக்கு பல தேர்தல்கள்ல நான் வாக்களிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்று அவர் எனது துணை முதலமைச்சர். அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதலில் சொல்ல விரும்புகிறேன். திமுக இன்றைக்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லி இருக்குது. அப்படி எந்த விதமான பரிந்துரையும் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்ற எந்த விதமான பரிந்துரையும் டெல்டா பகுதிக்கு அறிவிக்க சொல்லி எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து எந்த பரிந்துரையும் வரவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்படி மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்று கடந்த காலத்தில் சொல்லியவர்கள் ஒன்றிய அரசிடம் ஏன் அதை பதிவு செய்து வாங்காமல் இருக்கிறார்கள் தெரியல. பத்தி பேசும்போது அதற்கு தரவுகளோட மரியாதைக்குரிய எங்க ஜெயக்குமார் பதில் அமைச்சிருக்காரு. பிப்ரவரி மாசம் என்ன தேதி லெட்டர் அனுப்பிச்சோம், சைக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் பதில் வந்தது. வேளாண் பாதுகாப்பு மண்டலம் திருச்சி அவர் காத்திருந்தாங்க. இல்ல தலைப்பை மாத்தி வேளாண் பாதுகாப்பு தலைப்பைங்க பேசுவோம். பாயிண்ட் அது என்னன்னா நீங்க ஆரம்பிச்ச பிறகு இல்ல சத்யன் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் இல்ல சத்யன் வேளாண் பாதுகாப்பு ஏன் மடை மாத்தி இல்ல சத்யன் ஒரே ஒரு விஷயம் நான் மடை மாத்தி இல்ல சத்யன் நீங்க குறுக்கிட்டதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் சத்யன் மடை மாத்தி சத்யன் இருங்க சத்யன் இருங்க. நான் என்ன சொல்றேன்னா நான் உங்கள்ட்ட இல்ல சத்யன் என்ன நீங்க அனுமதிங்க. நான் உங்கள்ட்ட முதல் கேள்வி கேட்டேன். நீங்க முதல் 4 நிமிஷம் அரசின் மீதான விமர்சனத்தை வச்சீங்க, தலைப்புக்குள்ள வரல, இருந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருந்தேன். மனுஷபுத்திரன் அதே மாதிரி தான் எனக்கு ரூல் வேணும்னாரு. ஓகே, ஜென்ராம் அவர்களும் பேசுறாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இல்ல விஜயன் அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்துட்டாரு சொல்றீங்க. அவர் சொல்லட்டும். இவ்வளவு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மடை மாற்று விஷயம் ஜென்ராம் அவர்கள் பேசட்டும். அவர் பேசட்டும். அவர் காத்திருந்தார், மடை மாற்று அவர் இவ்வளவு நேரம் காத்திருந்தார்ல, பேசட்டும். இல்ல விஜயன் நீங்க 4 விஜயன் 4 பேனலிஸ்ட் கூப்பிட்டிருக்கீங்க. விஜயன் 4 பேனலிஸ்ட் கூப்பிட்டிருக்கீங்க. 2 பேருக்கு ஏதோ பேசுவதற்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க. மூன்றாவதாக நான் பேசும்போது எதற்காக நீங்க குறுக்கிட அனுமதிக்கிறீங்க? இல்ல நான் சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க, உங்களுக்கான நேரம் ஜென்ராம். அதிமுக ஆட்சி காலத்துல சாத்தாங்குளம், தூத்துக்குடி சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்று அடித்துக் கொல்லப்பட்ட 2 தொடர்பாக அந்த அகிம்சையான செயலுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தேன்னு அன்றைய முதலமைச்சர் சொன்னாரு. அது என்ன சட்டப்படி நடவடிக்கை? அவங்க 2 பேரும் வயிற்றுப்போக்கில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னது. அதற்கு பிறகு அது தொடர்பாக எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு பிறகு நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கின்றன என்று அதிமுக நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. அதை நீங்க கேள்வியா கேட்கிறீங்க. அதை நத்தம் விஸ்வநாதன் சொல்றதாக நீங்க கேட்கிறீங்களா, அதிருப்தி இருக்குன்னு நீங்க உறுதியிட்டு சொல்லிட்டு கேக்குறீங்களாங்கிறது எனக்கு புரியல உங்க கேள்வியில. இல்ல அவர் சொல்றாலும் கருத்து கூட்டணிக்குள்ள விவாதங்கள் இருக்கு, விரிசல்கள் இல்லை அப்படின்னு இல்ல புரியல நீங்க சொன்னது. இல்ல அதிமுக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்கன்றதுதான், அதனாலதான் தலைப்பு. ஓகே, கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு, விவாதங்கள் இருக்கு, ஆனா விரிசல்கள் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அந்த கூட்டணியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறாரு. விவாதங்கள் நடக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. நிர்வாகம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் கட்சிகளுக்குள்ள இருக்கு.
ஆனால் ஒரு விஷயத்துல அவங்க ஒரு புரிதல்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லா கட்சிகளும் இணைந்து நிற்கிறார்கள். 2019 இருந்து வரிசையாக நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்க மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க வரீங்களான்னு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க காத்து கிடக்கிற மாதிரி அங்க காத்து கிடக்கல. அது 2018 இருந்து போராட்ட காலத்துல இணைந்த கூட்டணி அது அப்படியே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு வகையில ஆட்சியில பங்கேற்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக. அந்த மாதிரி போராட்டங்களாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவங்கள என்ன வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதிருப்தின்றதும் கருத்து முரண்களும்ன்றது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது இல்லையா? ஆதவ அர்ஜுனா பேசுறதோ, சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுறதோ, செல்வ பெருந்தகை பேசுறதோ கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது இல்லையா? அந்த பேச்சை அப்படி எடுத்துக்க கூடாது. நேற்று கொங்கு மண்டலத்துல ஒரு அதிமுக எம்எல்ஏ பேசியிருக்காரு. மகளிர் உரிமை தொகை காரணமாக அதிமுகவிடம் இருந்து வாக்குகள் எல்லாம், பெண்கள் வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு, நமக்கு வேலை செய்யறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரு சொன்னாருன்னு சொல்லி அதை அதிமுகவினுடைய கருத்தாக இங்க இருக்கக்கூடியவங்க யாராவது பேசுறீங்களா? ஆனா ஆதவ அர்ஜுனா பேசினா மட்டும் ஏன் அதை திருமாவளவனுடைய கருத்தாகவும் விசிக கருத்தாகவும் முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பினர் பேசின கருத்தை பொது கருத்தாக, கட்சியினுடைய கருத்தாக முன்வைக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அல்லது கட்சிக்காரங்க அல்லது ஊடகவியலாளர்கள் ஏன் நேற்றைய எம்எல்ஏ பேச்ச அதிமுகவோட வெர்ஷன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது எனக்கு புரியல. உங்க கருத்துக்கு அது எல்லா தரப்பு எல்லா கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன பேசினாலும் நம்ம அதை விவாதமாக தான் பேசுகிறோம், விவாதமாக எடுக்கிறோம், சமூக வலைதளம் பேசுகிறோம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்போது அவங்க பேசின பேச்சு வாழ்வாசா அதெல்லாமே ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்துச்சு. அது போல விவாத பொருளாகும். அது அதிமுகவின் கருத்தாக பேசுறீங்களா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாருன்னு சொல்றீங்க இல்ல ராம்கி, நீங்க அது அதிமுகவின் கருத்தாக சொல்றீங்களா, திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாருன்னு சொல்றீங்களா? ரத்தன் சீனிவாசன் பேசினதாக தானே இன்னைக்கு தலைப்புல போட்டிருக்கோம். அதை அதிமுகவினுடைய கருத்தாக போட்டிருக்கோமா என்ன? அப்ப உங்கள் பார்வையில திரு ஜென்ராம் கூட்டணி கணக்கு அப்படின்றது எப்படி இருக்குன்றது உங்க பார்வை? அதாவது கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்கள்லையும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை அவர் ஆதரிக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் ஆதரிக்கல. சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கவில்லை. சிராக் பாஸ்வான் பல்வேறு நடவடிக்கைகள், அரசு கொண்டு வந்த நடவடிக்கைகளை எதிர்த்து அங்க கருத்து சொல்றாரு. ஆனால் அதை அரசு மாற்றிக்கொள்கிறது. அவருடைய எதிர்ப்புக்கு பிறகு அரசு மாற்றிக்கொள்கிறது. கூட்டணி உடைந்து விடவில்லை. திமுக கூட்டணியில மாற்று கருத்து சொன்னா மட்டும் ஏன் விரிசல்? இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னாலும் நாளை மறுநாள் அப்படின்னு ஏன் சத்தியம் என்ன அப்படிங்கிறத வச்சுதான் அரசியல் கட்டமைப்புகள் மாறும். இப்போ ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து தனிப்பட்ட கருத்தாக விவாதிக்கக்கூடிய அவசியம் ஊடகத்துக்கு கிடையாது. அது கட்சியோட கருத்தாக தான் கருதப்படும். அதனால தான் நான் மரியாதைக்குரிய நத்தம் விஸ்வநாதன் என் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். அதனால தான் தலைப்பு வைக்கிறீங்க. அப்போ பத்திரிகையாளர் என்று வருவார்கள் நடுநிலையாக சொல்லுகிறான்னு பேச்சு எடுத்துக்குமா, இல்லை பத்திரிகையாளர் கிடையாதுன்னு எடுத்துக்குமா? நாம பத்திரிகையாளர் என்றால் நடுநிலையாக பேசுகிறான்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அந்த மாதிரி தானே இதுவும். அப்போ ஏன் நீங்கள் பத்திரிகையாளர்னு வரீங்க, நடுநிலை ஏன் பேசணும்னு கேட்க முடியாது இல்லை? அது உங்களுடைய சார்பை காட்டுகிறது. இவ்வளவுதான். இப்போ என்ன நடக்குது நாட்டு நடப்பு, இது மடைமாற்ற முயற்சி என்ன நடக்குது அப்படிங்கிறது. அவர் ஒரு ஆபீஸ் பேரராகவே மதிக்காம யாரோ ஒருத்தர் ஏதோ பேசுவாரு, ஆனா அதுக்கு கவுண்டரா எதுவும் பேசக்கூடாது, பத்திரிகையாளர் சார்பாக போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? சரி சார், இப்போ கருப்பு சட்டை போட்டு நீங்க அடுத்த நாளைக்கு ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்க, உங்களுடைய நடுநிலைக்கு வாழ்த்துக்கள் என்ன சொல்ல முடியும்? நம்ம ஏன் தனிநபர் தனிப்பட்டு நான் பேசணும் 3 பேர் பாஞ்சு எங்க போய் பேசுறது இல்ல, நீங்க எல்லாத்தையும் உள்நோக்கம் கற்பிச்சீங்கன்னா அதை தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா தலைப்பு கூட்டணின்னு வந்தபோது சொல்லுங்க, அவர் கருத்துக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அவருக்கு கருத்துக்கு பதில் சொல்றீங்க? சொல்றேன் சார், ஒரு பொதுச் செயலாளர் பேசுறதே ஒரு கட்சியோட கருத்துன்னு எடுத்துக்க முடியாம நம்ம எப்படி பேசுறதுன்னு கேட்கிறேன். இது நேரடியான கேள்வி. நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், நீங்க வச்ச தலைப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஒரே கையெழுத்துல நீட்டு போயிரும்னு சொல்லிட்டு
அப்புறம் கையெழுத்து இயக்கம்னு சொல்லி அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு வாங்கின கையெழுத்தெல்லாம் நீட் மசோதாவை அப்பாவு திருப்பி வந்து கொடுத்ததா நீட்டுக்கு நாங்க ரெண்டு எதிரானவர் வருஷம் இல்லைன்னு வச்சிருக்காரு. முந்தினது பேசுறாரு. நீட் மசோதா இதெல்லாம் நாட்டுக்கு நடப்பு, இதெல்லாம் நாட்டுக்கு நடப்பு. தலைப்புக்குள்ள நம்ம கூட்டணின்ற தலைப்புக்குள்ள வரவே இல்லையே. அதுதான் வருடா வருடம் நம்ம வந்து தேர்தல் கணக்கு வந்து சமர்ப்பிக்கணும். கட்சியோட வரவு செலவு கணக்கு தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பிக்கணும். கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி கொடுத்தோன்னு திமுக சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிறாங்க, ஆமா 25 கோடி வாங்கியிருக்கோன்னு. இப்படி வந்து கொள்கைக்கு வேலை பேசி நீங்க கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இது கொள்கை கூட்டணி சிரிப்பா இல்லையா இது? நான் ஒரு கேள்வி அப்போ இதே நாட்டுல என்ன நடக்குது? ஒரே ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதிமுகவோடும் கூட்டணிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. தேர்தல் செலவுக்காக அதிமுக எந்த கட்சிக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கலையா? இந்த மாதிரி பொது வெளியே சார் இது வெளிப்படையா வந்திருக்கு சார், டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இது டிரான்ஸ்பரன்சி இல்ல, இது நிர்பந்தம். சார் டிரான்ஸ்பரன்சி சார். ஒரு அரசியல் இயக்கமும் வருடம்தோறும் அவர்களுடைய வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆமா, அது வந்து அவங்களாவே கொண்டு செய்யல. கூட்டணி எல்லாம் முடிச்சு தேர்தல் செஞ்சு முடிச்சு 25 கோடி எப்ப வருது? வெளியே வந்த பிறகு பதட்டமாய் இல்ல இதுதான் வெளிப்படையா சொல்லிட்டோம்ங்கிறது முழு பூசிலே சோத்துல மறைக்காம அதே மாதிரி இந்த கூட்டணியின் பேரத்தை ஆரம்பித்து வைத்ததுக்காக நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, இந்த மரியாதைக்குரிய பொருளாளர் சொன்னாரு, இந்த மாதிரி கூட்டணி என்பதை பேரமாக மாற்றியது மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த நாள் சொன்னாரு. அதை பேசுவோம். அப்ப கூட்டணி கணக்கில் வராத பணத்துக்காக ஒரு கட்சி தண்டனை வாங்கிய பொதுச் செயலாளரை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, தண்டனை வாங்கிய முதலமைச்சரை வச்சிருந்த ஒரு கட்சி, இதெல்லாம் பத்தி பேசுவதை விட சிரிப்புக்குரியது வேற எதுவுமே கிடையாது. பத்திரிகையாளர் சார், நீங்க தனியா ரூம் போட்டு சிரிச்சுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். என்ன உங்க சிரிப்புக்கு நான் இடைமறிக்கல, நீங்க தனியா ரூம் தாராளமா தாராளமா ஒரு நிமிஷம். அதாவது நீங்க திமுக பத்தி பேசுறேன், ஏன் பத்திரிகையாளர் இல்ல திமுக பத்தி பேசுற நீங்க பதட்டம் மாறீங்க. நீங்க பதில் சொல்றீங்க, திமுக காரன் பதில் சொல்ற, நீங்க வந்து முழுந்தடிச்சு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப நம்ம கூட்டணி வச்சாரு, அத பத்தி பேசுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் எதுக்கு பதில் வர? அதை யாரு சார் சொல்லணும்? யார் விமர்சனம் யார் வேணா சொல்லலாம் சார். கூட்டணி கட்சிகள் வெளிப்படையா கேட்டாங்க, யார சொல்றீங்க பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, யாரு பேரம் பேசினா பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கன்னா அது எதுவுமே சொல்ல. வரவு தாக்கல் கணக்குல வெளிப்படையா இருக்கு, அப்புறம் என்ன பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையான்னு இப்ப விவாதிப்போமா? அதுக்கு உதாரணம் இல்ல, நான் பாயிண்ட் 25 கோடி கொடுத்து போய் தேர்தல் ஆணையம் இல்ல, இப்ப நான் இத கேளுங்க சத்யன், ஜெயில்ல போனாங்க, அத எங்கங்க பேசுறீங்க? சொத்து குவிப்பு வழக்குல ஜெயில்ல போனத பத்தி பேசுங்க. எதுக்கு எதை சார் பேசுறீங்க? தலைப்பை விட்டு தள்ளி போறேன்னு நினைக்கிறேன். மதுரையில 3 பேர் உங்க ஆளுங்க சார் எரிஞ்சு செத்தாங்க. மதுரையில பத்திரிகை துறை சேர்ந்த 3 பேர் எரிஞ்சு செத்தாங்க. கொஞ்சம் தெரிஞ்சிட்டு பேசுங்க. என்ன இல்லன்னா வாங்க திமுக ஆதரவு போட்டு வாங்க தெரியுமா? ஏன் பத்திரிகையாளர் போறல வரீங்க? தனிப்பட்டு போனோம்னா விவாதமே செய்ய முடியாது. தேவையில்லாம எல்லாம் தனிப்பட்டு போனோம்னா விவாதமே செய்ய முடியாது. பேசிட்டீங்க. தலைப்பை விட்டு நான் பேசுறேன். நீங்க பதில் சொல்ல துணிவு இருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம வேணா நான் அமைதியா இருக்கிறேன். நீங்க ஒரு 20 நிமிஷம் பேசலாம். எல்லாரும் பேசலாம். நீங்க அமைதியா இருங்க. இல்ல இது வாடிக்கை. இது என்னது? நான் பேச மாட்டேன், ஒரு இடை மறிச்சு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல சார் நீங்க குறுக்கிடலையா? இல்ல நீங்க குறுக்கிடலையா? சத்யன் நீங்க குறுக்கிடலையா? நான் எல்லாரையும் தான் ஒழுங்குபடுத்துறேன் சார். நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க சார். மனுஷன் சொல்றாங்க, நான் உங்கள்ட்ட தான் வந்தேன், அதுக்கான விளக்கம் பேசி கொள்கை சிரிப்பா இருக்குன்னா அவர் வேற ஒரு கதையை பேசுறாரு. மனுஷன் தூத்துக்குடி சாத்தாங்குளம் பேசுறீங்க, சிபிஐ வழக்கு விசாரணை சரி மனுஷபுத்திரன் ஒத்துக்கிட்ட மனுஷபுத்திரன் நடந்துங்க. மனுஷபுத்திரன் வாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சிபிஐ கேஸ் மனுஷபுத்திரன் எப்படி பேசுறீங்க? அதான் நீ ஏன் பயப்படுறீங்க? சத்யன் இது நேர்மறையா பேசுங்க. எல்லாரும் பேசலாம். சத்யன் எல்லாரும் பேசலாம், 4 பேருமே பேசலாம். பேசலாம். இது விவாதத்துக்கு கொடுக்கிறது எனக்கு வர நேரத்துல சார் உங்களுக்கு தான் சார் சொல்றேன் சார். உங்களுக்கு தான் கொடுக்கிறேன். உங்களுக்கான நேரம் கொடுத்தாச்சு சார். சொல்லணும். கொடுத்தாச்சு சார். உங்களுக்கான நேரம் கொடுத்தாச்சு சார். எங்க கொடுத்தீங்க? மனுஷபுத்திரன் பார்வையாளர்களுக்கு தெரியும் சார். தெரியணும். பார்வையாளருக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரியும் சார். அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ அவங்க எப்படி பேசுறங்கறதை யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. முதல் விஷயம், அவங்க நிலைப்பாடுகள்ல இருந்து அவங்க பேசுவாங்க. இன்னொரு விஷயம், தனிநபர் தாக்குதல் பண்ண மாட்டேன்னு அவர் போட்டிருக்க கருப்பு சட்டம் முதற்கொண்டு ஒருத்தர் பேசுறாருன்னா அதுக்கு பேர் என்ன? என் முதல் கட்டத்துல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முதல் கட்டத்துல என்ன சொன்னீங்க? இங்க பாருங்க. முதல் கட்டத்துல நீங்க என்ன சொன்னீங்க? பயந்து நடுங்கறாங்க. முதல் கட்டத்துல யாருக்கு பயம்? ஹலோ அறிவாளை ஒண்ணு சொல்லி போறேன், நாளைக்கு வரேன். என்ன இதெல்லாம் வச்சு நீங்க டிபேட் கூப்பிடுறீங்க? இல்ல யாரெல்லாம் வச்சு டிபேட் கூப்பிடுறீங்க? இப்போ நீங்க இடையே மறிச்சீங்களா? இல்ல சார், அது அவருக்கான நேரங்க சார். அது அவருக்கான நேரங்க. அவருக்கான நேரம் என்ன சொன்னார் அவரு? சார் நீங்க சார் நான் இல்ல பேச தெரியும். சத்யன் இல்ல ஒரு மனுஷன் ரெண்டு பேர் நான் அவருக்கான நேரம் கொடுக்கிறேன் சார். நான் மனுஷபுத்திரன், நீங்க தான் பேசணும். சத்யன் அமைதியா இருங்க. உங்களுக்கு கொடுத்தேன் நான் அடிப்படையான விஷயத்தை நான் சொல்லிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்றேன். தேர்தல் கணக்கை பத்தி நீங்க கேட்குறீங்க, இது செலவு பணம் கொடுத்ததை பத்தி கேட்குறீங்க. நான் இண்டி கூட்டணிங்கிறத பிஜேபி காரங்க தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னேன். உடனே இவரை நான் பிஜேபின்னு நான் ஆதாரத்தோட ஒன்று சொல்றேன்.
இவர் என்ன கேக்குறாரு, நீ ஜிகாதியான்னு கேக்குறாரு. சரி, இந்த நம்ம ஜிகாதியான்னு கடந்து வருவோம் சார். நம்ம ஏன் தனிப்பட்ட விவாதத்தை நம்ம சுருக்குறோம்? இல்லங்க, ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஜிகாதியான்னு இதுவரைக்கும் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேற யாருமே கேட்டதில்லை. எந்த எதிர்க்கட்சியாலும் கேட்டதில்லை. அதிமுக ஒரு பேச்சாளர் கூட அப்படி கேட்டது நான் கேட்டிருக்கேன். அதிமுக நீ என்ன ஆர்எஸ்எஸ் ஆயிடுச்சு? உனக்கு தெரியுமா ஆர்எஸ்எஸ் நான் என்ன? என்ன மரியாதை? ஒரே ஆபீஸ் கூட எனக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன மரியாதை? நீ என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபிங்கிற அப்ப உனக்கு என்ன கேக்குற? நிறைவு சுற்று நம்ம தலைப்பு சார்ந்து சில விஷயங்கள் பார்வையாளர்களுக்கு கொடுக்கணும். உங்கள் பார்வையில் இந்த கூட்டணி கணக்கு எந்த திசையை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி கணக்கு அதான் இன்னைக்கு கூட்டணி கணக்கில் சீட் பேரங்களை பொறுத்து அதை நோக்கி தான் போகும். ஏன்னா நீங்கள் எல்லா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட 2 கட்சிகளுக்குமே திமுக அண்ணா திமுக அவங்க இருந்த காலத்து கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த செல்வாக்கு இப்போ இல்லை. சில இடங்களில் பிரதான கட்சிகள் அவங்களுடைய இடமே இல்லை. ஏன்னா அதுக்கான பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தென் மாவட்டங்களில் போய் பார்க்க முடியுது, அங்கெல்லாம் திமுக ரொம்ப வலுக்குறைவாக இருக்குது. அண்ணா திமுகவும் ஒரு பகுதி கணிசமாக இது இல்லை. அதனால நிறைய அந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் நிறைய மாறி இருக்கு. ஸோ அதனால இங்கே ஒரு கூட்டணி கட்சிகளுக்கான ரோல் இங்கே முக்கியமாக இருக்குது. நான் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தலையும் யார் அதிக இடங்கள் அப்படின்றத பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா இடங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலுங்கனால ஒவ்வொரு கூட்டணி கட்சியுமே அவங்களுக்கு ஒரு சில கால்குலேஷன், ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே செகண்டரி ஃபோர்ஸாக இருந்தாலும் அவர்களுடைய ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய அந்த காம்பினேஷன்லாம் பார்த்து தான் ஒரு கூட்டணி கட்டமைக்கணும். ஏனோ தானெல்லாம் பண்ண முடியாது, ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலாக. அதனால தான் நான் அதுக்கான காலம் நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் நீங்கள் 80லேருந்து ஆரம்பித்து சொன்னால் கூட அதை விடுங்க. கடந்த 20 ஆண்டுகளில் 2004க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலையும் கூட இடம்பெற்ற கூட்டணி கட்சிகள் தான் அந்த ஆட்சியில் யார் வருவது என்பதை தீர்மானித்திருக்காங்க. எல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதனால கூட்டணி கட்சிகள் ரொம்ப பெரிய இடம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கணக்குகள் முதல்ல அந்த கட்சிகள் தன்னுடைய கட்டமைப்பை சரி பண்ணணும், பலப்படுத்து. அதுதான் அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. அதை நம்ம முதல்ல அக்னாலேஜ் பண்ணி ஆகணும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய துணை முதல்வருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா அவரை போல ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் எல்லா கட்சிகளிலும் தேவைப்படுகிறார்கள். அதை நம்ம அவங்களுக்கு வார்த்தை சொல்வதில் நம்ம இருந்த இது இல்லை. அதனால அவருக்கு பிரதான் சீட்டு அதிக இடங்கள் அதுதான் தீர்மானிக்குமா? நிறைவு கருத்து. 1996 நீங்க கேட்ட கேள்வி முதல்ல உண்டான கேள்விதான். 96 கடைசி 3 மாதங்கள்ல தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி திமுக கூட்டணியில வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. 2001 ஜெயலலிதா விடாமுயற்சியோட தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் எல்லாரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு கடைசி நேரத்துல தான் கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அவங்க வெற்றி பெற்றார்கள். 196 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. 2011 கடைசி நேரத்துல தான் 1000 குளறுபடிகளுக்கு நடுவுல தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜெயலலிதா கடைசி நேரத்துல தான் போட்டியிட்டாங்க. 203 இடங்களை வெற்றி பெற்றது அந்த கூட்டணி. ஆனால் அந்த மாதிரி ஒரு வெற்றியை பெறும் இடத்திலேயோ கூட்டணிக்கு கட்சிகளை ஈர்க்கும் இடத்திலோ இன்றைய அதிமுக இல்லை. அதனால அவங்க கூட்டணியில திணறிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி சொன்ன மாதிரி வெளி பிதுங்கி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகளை ஈர்ப்பதற்கு. அந்த உண்மையை களத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும். 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயே இதைத்தானே சொன்னாங்க, வலிமையான கூட்டணி அமைப்பு. யார் வந்தாங்க? சத்தியம். இன்னும் களம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கோ அமைப்பதற்கான நேரம் இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் திமுகவை நம்பி கூட்டணி கட்சியில் இருக்கும் அனைவரும் இன்று அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிருப்தி அவர்கள் அறிக்கை மூலமாகவும் செயல்பாடு மூலம் வெளிவர துவங்கி இருக்கிறது என்பதை மறுக்க இயலாது. அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று விசிக மட்டுமல்ல காங்கிரஸும் கேட்கின்றது, போராட்டம் என்று கம்யூனிஸ்டும் வருகிறது. அதனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் இடத்தில் திமுக இல்லை, அதை இழந்து விட்டார்கள் என்பது உண்மை. களம் மாறுகிறது, அதற்கான சமயங்கள் வர துவங்கிவிட்டன. கண்டிப்பாக கூட்டணி கணக்குகள் மாறும். திமுகவை போல் என்றைக்குமே நாங்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி என்று இருக்கப் போவதில்லை. மணிஷப்தர், அதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு அடிப்படையான விஷயம் எந்த கூட்டணியில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க. வின்வின் கூட்டணி. அதை கடந்த 10 தேர்தல்களில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நிரூபித்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு 100% முழுமையான வெற்றியை எங்களுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது கூட்டணி கட்சிகளுடைய நேச்சுரல் சாய்ஸாக எந்த கட்சி இருக்கும் என்பதை பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு தோல்வி அடையக்கூடிய அதிமுக மாதிரி ஒரு கூட்டணியில் போய் அவங்க ஒரு அதிகமான சீட்டு கொடுத்து கூட ஒன்றை கூட வெற்றி பெறாமல் போகிறதுக்கும்,
திமுகவிலிருந்து பெறக்கூடிய எல்லா சீட்லையும் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி பார்க்கிற போது முழுமையான வெற்றியை தரக்கூடிய கூட்டணி, முழுமையான வெற்றியை தரக்கூடிய ஒரு தலைமை, ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் இருக்கிற கட்சியில் தான் இன்றைய எல்லா கூட்டணிகளும் இருக்கும். இன்னும் பலரும் கூட வருவதற்கு காத்திருக்கிறார்கள். எங்களுக்கு அகாமடேட் பண்ண இடம் இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. விஜயன் ஒரே ஒரு செகண்ட் சுருக்கமா டைம்ல விஜயன் ஒரே ஒரு செகண்ட். கலைஞர் காலத்துல இருந்த மாதிரி திமுகவுக்கு இப்ப செல்வாக்கு இல்லைன்னு போகிற போக்குல ராம்கி ஒரு கருத்தை விதைச்சிட்டு போறாரு. 2019, 2021, 2024 3 தேர்தல்களில் தொடர் வெற்றியை பெற்றதற்கு பிறகும் இந்த மாதிரி பேசுறது எப்படின்னு எனக்கு புரியல. ஒருவரை பாராட்ட வேண்டும் என்றால் தாராளமாக பாராட்டலாம். கலைஞரை பாராட்ட ராம்கி விரும்புறாருன்னா தாராளமாக பாராட்டலாம். ஆனா அதுக்காக ஸ்டாலினை குறை சொல்லி இந்த கலைஞரை பாராட்டுறது சரியான அணுகுமுறை கிடையாது. தேர்தல் வெற்றிகளுக்கு இதை வச்சு நம்ம வந்து ஒரு கட்சியோட இதை முடிவு பண்ண முடியாது. ரெண்டாவது, இங்கே ஒரு பெரிய முக்கியமான டிபேட்டு, திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு யார் அதிக பலம், யாரிடம் வந்து ஓட்டு இருக்குது, அந்த ஆதார ஓட்டுங்கிறது வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குதா திமுக இருக்காங்க ஒரு டிபேட் இருக்குது. அது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஆக்சுவலாக நான் இன்றைக்கு வந்து அவங்க திமுக தலைமை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை வைத்து எப்படி அண்ணா திமுக கலாய்வை மேற்கொள்கிறதோ அது போன்ற ஒரு நடவடிக்கைகளை திமுக தலைமை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதா செய்திகள் வருது. அதை வச்சு நான் சொல்றேன். அதனால பலவீனப்பட்டதுலாம் சொல்ல, அவங்க நிறைய ஸ்ட்ரென்தன் பண்றாங்க தான் சொல்றேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.